மஞ்சள் அபிஷேகம், வள்ளி தெய்வானை எப்பவுமே முருகப்பெருமானுக்கு சொன்னால் வள்ளி தெய்வானை நம்ம சொல்லியே ஆகணும். மஞ்சள் அபிஷேகம் பண்ணால் தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும், பெண்களுக்கு ரொம்ப நல்லது. குங்கும அபிஷேகம், அம்பாளுக்கு வந்து குங்கும அபிஷேகம் பண்ணோம்னா இன்னும் குலவிருத்தியும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் கூடி வரும். இப்படி பல்வேறு விஷயங்கள் ரகசியங்கள் அடங்கியிருக்கு. இப்படி முருகப்பெருமானுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அபிஷேகங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மலேசியாவில் வந்து செய்து அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக இருப்பாங்க. சாமி அவங்க கேட்ட நீங்கள் ஏதாவது கோயிலில் அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் மாதம் மாதம் இப்போ இந்த திருச்செந்தூர் யாத்திரை போகிறேன் இல்லையா, இந்த சுப்பிரமணிய யாத்திரை, அந்த யாத்திரைக்கு கூட அவர்கள் சாமி நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாருங்கள். அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அபிஷேகம் செய்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒருவேளை அவளுக்கு ரொம்ப அந்த கிரகத்துடைய வலு ஜாஸ்தியாக இருந்தால் உடனே அபிஷேகம் சொல்லுவேன். இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் போய் கட்டி அபிஷேகம் பண்ணுங்க,